எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி தமிழகத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகவும் விளங்கியது. கோடம்பாக்கத்தில் தொடங்கிய அவரது கலைப்பயணம் கோட்டையில் அவரை கோலோச்ச அழைத்து சென்றது. சினிமா என்ற மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பை ஏழை எளிய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த மக்கள் ஆசான் எம்ஜிஆர். அவரது பாடல்கள் தமிழ் மக்களுக்கு பாடங்கள். மக்கள் மனங்களில் பாடங்களாய் பதிந்து போன அவரது பாடல்களை அவரது நினைவு நாளில் நினைவு கூறும் ஒரு செய்தி தொகுப்பு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக உச்சரித்த அழகான பெயர். வாழும் போதே வாசிக்கப்பட்ட வரலாறு. காலம் இழுக்கின்ற திசைக்கு தன் கால்களை செலுத்தாமல் காலத்தையே தன் கைக்குள் அடக்கிய கடமை வீரர். பூமி பந்தை புரட்டி போட்ட நெம்புகோல். அந்த நெம்புகோல்தான் தமிழர்களின் நெஞ்சங்களில் எப்போதும் வீற்றிருக்கிற எம்ஜிஆர். எம்ஜிஆருக்காக எந்த கவிஞர் எழுதினாலும் அதில் எம்ஜிஆர் மட்டும்தான் தெரிவார். பாடல் வரிகளுக்கு பொருத்தமாய் வாழ்ந்து காட்டியவர், வாழ்க்கையை நோக்கியவர். 1962 ஆண்டு வெளியான பாசம் என்ற படத்தில் திரைப்பட சூழலுக்காக எழுதப்பட்டது இந்த பாடல். தமிழ் மக்களின் கனவாக மாறி 1977 ஆண்டு மெய்ப்பட்டது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். மேற்கோள் காட்டுகிற மேதமை எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் படிக்காத மேதையான எம்ஜிஆர் மேற்கோளாக இருந்து பண்டிதர்களுக்கும் பாமரர்களுக்கும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார். எம்ஜிஆர் என்ற அழகின் ஆளுமை திரையில் வெற்றி உலா நடத்தியது. கிராமங்கள் வரை பாமரர்கள் தங்கள் கடவுளை பார்ப்பது போல எம்ஜிஆரை தரிசித்தார்கள். எம்ஜிஆரும் குறையில்லாமல் தன்னிடம் இருப்பதை எல்லாம் மக்களுக்கு கொடுத்தார். சரித்திரத்தை பலரும் படிப்பார்கள். ஆனால் சரித்திரமே விருப்ப பாடமாய் எடுத்து படித்தது எம்ஜிஆரைத்தான். அதனால்தான் காலம் அவரிடம் கைகட்டி சேவகம் செய்தது. அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே நினைப்பவன் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன்தான் அறிஞன். அப்படி பார்த்தால் எம்ஜிஆரும் ஒரு அறிஞர். அடுத்த தலைமுறையினருக்கு பாடல்கள் வாயிலாக எம்ஜிஆர் தந்த அறிவுரை இந்த பாடல். அறிவுரை மட்டுமல்ல, அறவுரை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மதமும் சாதியும் மக்களை பிரித்தாளுகிறது, பிளவுபடுத்துகிறது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் கொலைக்களங்கள் உருவாகின்றன. ஆனால் எந்த மதமும் வன்முறையை போதிப்பதில்லை. குருதி சிகப்புதான். இதில் பேதம் ஏன்? அதுவும் குழந்தைகள் மனதில் கூட சாதியையும் மதத்தையும் திணிக்கும் முயற்சி அதிகரித்து வருகிறது.
இப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் புரட்சித் தலைவர் அன்றே பாடல் வழியில் போதித்தார். வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. தன்னை வளர்த்தவர்களை மறக்காதவர் எம்ஜிஆர். தனது அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணாவை நினையாத பொழுதில்லை. அண்ணா வளர்த்த பிள்ளை எம்ஜிஆர். அவரிடம் அரசியல் கற்றவர். அந்த கற்றலால் தமிழ் மக்களிடம் ஆளுமை பெற்றார். அண்ணாவுக்கு பிடித்த அதிசய பாத்திரம் எம்ஜிஆர். அன்றாடங் காட்சிகளுக்கோ அவர் ஒரு அட்சய பாத்திரம். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன். நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும்.